பாலாஜி வணக்கம். பிரவீன் சக்கரவர்த்தியுடைய வேட்பு மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிமுகவின் மாநிலங்களவை எம்பியாக இருந்த சி.வி. சண்முகம் கடந்த மாதம் அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலை அவர் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து காலியாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களவை எம்பி பதவிக்கான இடைத்தேர்தலை தேர்தல் கமிஷன் அறிவித்தார்கள். அதன்படிதான் மாநிலங்களவை எம்பி பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இந்த மாதம் 1ஆம் தேதி என்று தொடங்கியது. 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 8ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கலுக்கான கால அவகாசம் இருந்தது. நேற்று வரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 15 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட சுயேட்சையாக 14 பேர் என ஒட்டுமொத்தமாக 15 பேர் இந்த வேட்புமனை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நேற்று கடைசி நாள் என்று முடிந்த நிலையில் இன்று வேட்பு மனு மீதான பரிசீலனை நடைபெற்று வருகின்ற நிலையில்தான் வேட்புமனு என்பது பொறுத்தவரையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு பொறுத்தவரையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் 11ஆம் தேதியாக இருக்கும் நிலையில்தான் இந்த வேட்புமனு என்பது இன்று பரிசீலனைக்கு உட்பட்டு அந்த வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் போட்டியின்றி மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ஒருவேளை போட்டி இருந்தால் 18ஆம் தேதி என்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு என்பது நடைபெறும். அதற்கு பிறகு அன்று மாலை 18ஆம் தேதி மாலையே 5 மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் கமிஷன் முடிவு அறிவிக்கும். ஆனால் தற்போதைய நிலையில் பார்க்கும்போது ஏற்கனவே கூறியது போல 15 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாலும் கூட அரசியல் கட்சி ரீதியாக பார்க்கும்போது கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே 10 எம்எல்ஏக்களுடைய முன்மொழியுடன் கட்சி சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மற்ற எந்த கட்சியும் போட்டியிடவில்லை. மேலும் சுயேட்சை வேட்பாளர்களாக சிலர் போட்டியிட்டாலும் கூட அவர்களை முன்மொழிந்து 10 எம்எல்ஏக்கள் யாரும் கையெழுத்திடாத காரணத்தால் அவருடைய வேட்புமனு அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு ஒரே நபராக பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே இருக்கின்றார். அதனால் தற்போது வேட்புமனு பரிசீலனை நடைபெற்று பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் மற்ற வேட்புமனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தால் போட்டியின்றி தேர்வாகிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்நிலையில்தான் 11ஆம் தேதி அன்று வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்று இருக்கக்கூடிய நிலையில் அன்று மாலை 3 மணிக்கு மேல் பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வு செய்யப்பட்டது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் அன்றைய நாள் அதற்கான சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் 11ஆம் தேதி வரை அவகாசம் இருக்கிறது. 11ஆம் தேதி வரை இப்போது நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த வேட்புமனும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 11ஆம் தேதி அன்று வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள். அன்று அவர் வேட்புமனு திரும்ப பெறாமல் இருந்தால் அதிகாரப்பூர்வமாக போட்டியின்றி அவர் தேர்வாகிறார் என்று அறிவிக்கப்படும். அன்று மாலை 3 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இதன் மூலமாக தமிழகத்தில் இரண்டாவது மாநில உறுப்பினர் பதவியை காங்கிரஸ் பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திமுகவோடு கூட்டணி இருந்தபோது கிறிஸ்டோபர் திலக் மாநில உறுப்பினராக திமுக சார்பாக, அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தபோது திமுக ஆதரவு தெரிவித்து அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து தாவேகாவோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி மாநில உறுப்பினராக தேர்வாகிறார். போட்டியின்றி அவர் தேர்வாகிறார். வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 11ஆம் தேதி என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது. பாலாஜி.